வரலாற்றில் இன்று புரட்சி தலைவர், மக்கள் திலகம் என தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் மறைந்த தினம் இன்று. அவர் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் கோபாலமேனன் சத்யபாமா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி என்னும் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இவர் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் நுழைந்தார். 1962ஆம் ஆண்டு சட்ட மேலவைக்கு முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவரால் நிறுவப்பட்டது. 1977ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார். 1987ஆம் ஆண்டு வரை 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். இவரால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் காமராஜரால் கொண்டுவரப்பட்ட மதிய உணவு திட்டத்தை 1982ஆம் ஆண்டு சத்துணவு திட்டம் என அங்கீகரித்தார். மேலும் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தையும் இவரால் நிறுவப்பட்டன. மேலும் இவருடைய சுயசரிதை நூலான நான் ஏன் பிறந்தேன் என்ற நூல் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. மேலும் பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கனி என அன்போடு அழைக்கப்பட்டவர். மேலும் இவர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்று இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். இவரது சேவையை பாராட்டி 1988ஆம் ஆண்டு இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற வரிகளுக்கேற்ப இன்னும் தமிழக மக்களின் மனதில் நீங்காது நினைவில் இருந்து வருகிறார். நன்றி.